நீங்க பஞ்சாயத்து ஓயல போடணும். ஓ மை காட். நாளைக்கு தமிழ்நாட்டுல லீவா கைஸ்? இல்ல ஓகேங்க. ஃப்ரைடே தான் லீவு நினைக்கிறேன். ஏதோ மகாவீர் ஜெயந்தின்னு ஏதோ சொன்னாங்களா, அது கேட்டேன். அது பேங்க் ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் ஒரு ட்வீட் போடுறேன் ப்ரோ, அது பாருங்களேன். ஐயோ நீங்க சாரி நம்ம நிறைய டிபேட் ஆகிறோம். மேல ஒரு ட்வீட் பின் பண்ணியிருக்கேன், வருதான்னு தெரியல, வந்தா பாருங்க, அது படிங்க, சத்தமா மட்டும் படிச்சிடாதீங்க. இந்த வண்டி உடஞ்சிரும் போலயே. இந்த பிரசன்னா அவர் வந்து வண்டி நம்பர்லாம் பிடிச்சி போட்டு கொடுக்குறாரு பாருங்க. காரை மறைச்சி செல்ஃபி எடுத்தது போய் அவர் வண்டியில வண்டி நம்பர்லாம் போட்டு போலீஸ். என்னடா காத்து வாங்குது ஸ்டாலின் போறது? நீ அதுல எழுதி இருக்கிறத படிக்கல, நீ படிச்ச இன்னும் தமிழ் தெரியாது. சரி விட்டுருங்க. இங்கிலீஷ்ல படிச்சேன், தமிழ்ல அது வேற மாதிரி புரியல. இந்த அன்ரசல் ரைட்டிங் தொல்லை வெயில் அதிகமானாலும் அதிகரிக்கும் தொல்லை வெளி. என்னது ஸ்டாலின் மட்டும் என்ன திறந்து விட்டு போயிட்டு இருக்காரு அம்மட்டையும்? அதுதாங்க ஆக்சுவலா நம்மள ஏமாத்தி இருக்காங்க. நமக்கு மட்டும் எல்லாருக்குமே பர்மிஷன் இல்லைன்னு, நமக்கு மட்டும் தான் பர்மிஷன் இல்ல. இவன் இருந்தாலும் கூட்டமே வரல, எதுக்குடா இத்தனை சுத்தி போயிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு. பாவமே அங்க பாடி கார்டு கூட்டமா திரிறாங்க என் கண்ணுக்கு. பாடி கார்டு தொட்டத்துக்கு ஒரு கூட்டம்னா இதான். ஐயா கேட்டா இல்ல ப்ரோ, 4 வருஷம் நின்ற தொகுதி, என்ன பயங்கரமான பாப்புலரான ஆளு போனாருன்னா எங்க, நான் சீரியஸா கேக்குறேங்க, எனக்கு நான் குளத்தூருக்கு எல்லாம் போனது இல்லை, எனக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாம் என்னன்னு தெரியாது. உண்மையிலேயே இப்படிதான் அங்க பாத்தீங்க, குளத்தூரை பாருங்க, கொளுத்தி எடுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம அண்ணனுக்கு ஓகே ப்ரோ, நான் சொல்றது நம்ம டேடிக்கு. டேடியா விடுங்க, டேடியா ஐயா அவரு தாங்க கேண்டிடேட் இத்தனை வருஷமா. அதாவது அவரு போற இடத்துல காத்து வாங்குது, நம்ம அண்ணனுக்கு இங்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. அதனால ஆர்டிபி கேக்குறாரு, அவரு வெளியூருக்காரரு, அதனால அவருக்கு சொல்லுங்க, நானும் வெளியூருக்காரங்க தான். அந்த அளவுக்கு எல்லாம் டேடி வந்து கட்சியாதான் அந்த கட்சிக்கு இதா இருப்பாரு. டேடிக்கும் தனி நோஸ் தான். டேடி அங்க ஒரு நல்லதும் பண்ணல ஆக மொத்தத்துல, அதனால காத்து வீசுது. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க தொகுதியாவது இருக்கணும்ல ப்ரோ. இப்ப அந்த மத்த தொகுதி விடுங்க. லிட்டரலி எம்பாரசிங். ரோட்ல சைடுல வந்து இவனுக்கு டிராபிக் சைடு ரோட் பக்கத்து ரோட பிளாக் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. மக்கள் எல்லாம் சும்மா நடந்து போறானுங்க, ஒரு கிரவுட் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸ்டாலின் எந்த ஏரியால போயிட்டு இருக்காப்ல? குளத்தூர்ல. அவர் குளத்தூர்ல நாமினேஷன் பண்ணிட்டு போனது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க போனானே யாருக்கும் தெரியாது. மேபி அந்த இடத்துக்கும் நம்ம 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 வந்தோடனே விஜய் வந்தோடனே கூட்டம் இருக்கிறத பாக்கணும். இல்ல அவர் இப்ப எப்படி எங்க இருப்பாருன்னா, டக்குனு இந்த கலகல படத்துல வர மாதிரி ஜீப்பை கொண்டு இந்த வக்கிய படப்புக்குள்ள விட்டுருவான்னு தெரியுமா? அங்க அழுதுட்டு பாருங்க. ரெண்டு வண்டி மோதிக்கு போகுது. அழுதுட்டு இருப்பாரு. கிட்ட கூட நெருங்க முடியாது அந்த வண்டி. நீ யாரா கோமாளி சொல்லி தள்ளி விட்டு போயிட்டாங்க. இது 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க இந்த ஏஎன்ஐ இதுல இருந்து. இல்ல ஆட்டி ப்ரோ, ஈவினிங் வரைக்கும் லைவ் அப்படியே கண்டிப்பா போதும் நம்ம சேனல்ல. அவர் ஸ்ட்ரைட்டா குளத்து போயிட்டு அப்படியே வெளியாக முடிச்சோன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டாப் போதும் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்டா கூட்டம் இருந்துகிட்டே இருக்கியா? ஏன்னா ஸ்டாப் ஆகி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் க்ரௌடு ஓவர்பட்டது வந்துடும். அதுவும் சாயந்தரம்லாம் சொல்லவே தேவையில்ல. அதனால தேர்தல் ஆணையமே முடிச்சுட்டு போயிருங்க ஒரேடியா, அப்புறம் போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்றாங்க. ஆமா முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணிக்குள்ள முடிஞ்சு நினைக்கிறேன். 4-5 மணிக்குள்ள முடிஞ்சிட்டு வரலாம். கண்டிப்பா அவர் ரொம்ப சிம்பிளா வைக்கிறாரு. ஆக்சுவலா சொல்லப்போனா அவர் தமிழ்நாட்டுக்கே தான் பிரச்சாரமா வைக்கிறாரே தவிர அந்தந்த பிரச்சனைகள்ல இருந்துட்டு இனிமேட்டு அந்தந்த தேர்தல் அங்கங்க இருக்க நம்ம நம்ம ஆளுங்க இருந்துட்டு பாத்துக்குவாங்க. ஸோ லோக்கல் பிரச்சனைக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்குறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. இவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கான ஒரு பிரச்சாரத்தை தான் இப்ப முன்னெடுத்திருக்கிறாரு.
நம்ம வாக்குறுதிகளும் வேட்புமனு தாக்கல் சொல்லுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சீமானுக்கு 23 பேர் தான் சாட்டை இதுல பாத்துருக்காங்க. ஐயா நாம் தவிர்க்கும் கட்சிங்க ஐயா. இல்ல சிஸ்டர், நாட்டு நாடக பிரச்சனை பேசலாம் பார்த்தா அவங்க டோட்டலா விஜய் 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 அதை மட்டும் தான் பேசினாங்க. விஜய் ஐயா வேற வழி இல்லைங்கய்யா. அத பேசினாவது அட்லீஸ்ட் அவரு பேசினாரு, இந்த இடத்துக்கு போனாரு வந்தாரு, இந்த இடத்துல இப்படி பேசினாருன்னு போடுறீங்க. இல்லன்னா எதையுமே போட மாட்டாங்க நீங்களே. யாரும் பேச விஜய் மாட்டாங்க. பத்தி பேசினாதான் நம்ம பாப்போம் போயிட்டு. இப்ப ஸ்டாலின் நீங்க நாமினேஷன் பண்ணனா அவர் நாமினேஷன் பண்ணாரான்னு நாமினேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேப்பீங்க. அதனாலதான் அவர் இன்னைக்கு நம்ம அண்ணன் கூட போய் பண்றாரு. ஸ்டாலின் நாமினேஷன் பண்றதுக்கே நம்ம அண்ணன் பாட்டு போட்டு தான் நாமினேஷன் பண்ணாங்க. கொளத்தூர் அந்த ரோட புடிச்சிட்டாரு கிட்ட போயிட்டு. ஐயா இதெல்லாம் இப்ப இல்ல, போன தேர்தல் அப்பயே போட்டாங்க. முதலமைச்சர் வாக்களித்தார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. எவனோ நம்ம பையன் அப்பயே கெஸ் பண்ணிட்டான், அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் படத்துல ஒரு டைலாக் இல்லைங்கய்யா. இவரெல்லாம் ஆனா சாதாரண இல்ல. அவர் இப்ப நம்ம ஐடி இதெல்லாம் என்ன பண்ணுது, எதுவும் பண்ணுதா பண்ண மாட்டேங்குது, எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் கண்ணிலே பட மாட்டாங்க. யாரு? டிவிக்கு ஐடி விங்க ஐயா எல்லாம் பிஸியா இருப்பாங்க. பாப்போம், வருவாங்க எல்லாம். என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆபீஸே போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்துல இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கொஞ்சம் கேஷுவலா சரி லீவு. எப்படி ஒரு நம்ம ஆபீஸருக்கு ஒரு மேனேஜரோ நம்ம சிஇஓ இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம், அந்த மாதிரி ரிலாக்ஸா இருப்பாங்க. சாயந்தரம் போய் 2 வெளுத்து விட்டாருன்னா சரி. ஏனுங்க எம்டிடி பிரச்சாரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜருக்குலாம் அவனுக்கு பயப்பட மாட்டானுங்க. நம்ம பயலுக்கு பயப்படுவானுங்க. டேய் நம்ம ஒரு நாள் லீவ் எடுக்க விட மாட்டேன்றானுங்க. நசன்னு கேள்வி கேட்டே இருக்கானுங்க. நம்மளே திட்டுவானுங்க அவங்க. அதுதான் ஆக்சுவலா அவனுக்கு என்ன நினைச்சிருப்பானுங்க, எப்படிதான் டிவி முன்னாடி உட்காந்துட்டு அண்ணனை தான் பாத்துட்டு இருப்பாங்க, நம்மள மறந்துருப்பாங்கன்னு நினைச்சா இங்கேயும் வந்து கேட்டு அடி வாங்க வைக்கிறீங்க. இப்படி பேசுறது தப்பு கிடையாது. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல மத்தவங்கள்ட்ட என்ன நினைக்கிறாங்கன்னு. இல்ல கேளுங்க. அவனுங்களை அடிக்கிறது தப்பே இல்ல, நாங்களே தூக்கி போட்டு மிதிப்போம். ஐடிவிங்களா தூக்கி போட்டு மிதிக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. வாங்குறது அவங்க ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா? இப்ப மத்தவங்க நம்ம கேஷுவலா இருக்கவங்க, நம்ம நார்மலா இருக்கவங்களே இவ்வளவு இது பண்றோம். இப்ப அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் விட்டுலாமே. ஆமாமா, இப்போதைக்கு ஐடிவிங்க மன்னிச்சு விட்டுருவோம். இன்னும் 20 நாள் ரிவ்யூ, இன்னமும் எல்லாத்துக்கும் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்க தேவையில்ல நம்ம, அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம பண்ணுவாங்க ஐயா, அவ்வளவுதான். நம்ம அம்மா அவங்கவுங்க இருந்துட்டு இப்ப பாருங்க வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. எதுங்க கட் பண்ணி போடுங்க, ஃபேமிலி குரூப்ஸ்க்கு அனுப்புங்க, அண்ணன் பெரம்பலூர் பேசுனதெல்லாம் அனுப்புங்க. இந்நேரம் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு அடுத்தடுத்த தொகுதியில வருவான், ஆள் செட் பண்ணி வைக்கணும்ட்டு. ஏதோ ஸ்பீக்கர் செட் பண்ண விடலையாமே கொளத்தூர்ல. இந்த யார் போட்டிருக்கா ப்ரோ? நியூஸ் வருதா என்ன? குரூப்ல வந்திருந்தது. ஸ்னேக் பாபு தான் வேலை கட்டுறாரு போல இருக்கு. இப்ப ஸ்னேக் பாபு பாத்துருப்பாரு, டேய் நம்மள யாரும் பேசவே இல்லை, ஏதாவது இடத்துல கொடுங்கடா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் உனக்கு இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க போறானுங்க. மூவிங் கிரவுட் இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா போக போக அங்க அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு. இதுதான் இன்னும் பயங்கரமான நைட்மேர் ஃபார் டிஎம்கே. ஒரு இடத்துல நின்று கூட்டம் சேர்றது வேற, போற இடம் தான் கூட்டமா இருக்குது.
இல்ல மைக் ஈக வைக்கிறதுக்கு வேணுங்க அது அதுக்கு இல்ல வந்துட்டு அப்படி இல்லையா இது வேற இடம். இல்ல மைக் ஈக இவனுங்க வைக்க விடலன்னா அண்ணன் அதையும் எடுத்து அங்கேயே பேசி விட்டுறணும் மக்களுக்கு முன்னாடி. இவனுங்க எல்லா கடைசி கடைசி வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு எது எலெக்ஷன் வர்ற தட்டிக்கும் திமுக காரன் இந்த பயம் பயப்படுறானேயா. டேய் ஒரு நாளாச்சும் தைரியமா இருங்கடா, எதுவுமே பண்ணாம அவன் வேலையை அவன் ஒரு நாள் பாரு, எதுக்கு இப்படி பயந்து சாவுறானுங்க? போலீஸ் இப்பதானே வேலை பாக்குறாங்க. செங்கோட்டையனுக்கு இருக்கிற கூட்டத்துல கூட இல்ல, பாதி இல்ல ப்ரோ நம்ம அங்கிள் டேடிக்கு. எனக்கு வருத்தமா இருக்கியா சை. ஐயோ ஆனா உண்மையிலேயே நீங்க ஆனா ஓவர் பில்டப் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் டேடிக்கு. நாங்க கோட்டை எங்களுக்கு கிரவுண்ட்ல தான் ஆள் இருக்கும். நான் கூட உண்மையிலேயே இவனுங்க வந்து சரி ஆன்லைன்ல தான் இல்ல போல இருக்கு, கிரவுண்ட்ல எல்லாம் பயங்கர மாசா இருப்பானுங்கன்னு நினைச்சோம். ஏ, சார் பையன் அவங்க மேல வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லைன்ற கணக்கா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. வன்மத்துல இருக்காங்க அவங்க மேல. சீரியஸ்லி ப்ரோ லுக் அட் இந்த மூட் ஆஃப் த பீப்புள் தான்ல. ஒருத்தர் வராரு எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணிட்டு வராரு, நம்ம தொகுதிக்கு அவர் எவ்வளவோ செஞ்சிருப்பாரு, என்ன வாட் எவர் இட் இஸ் 4 வருஷம் பரிச்சயமான முகம், அட்லீஸ்ட் ஒரு வெல்கமிங்கா ஐயா இருக்கணும்ல. 4 வருஷம் இல்ல, சரி அவர் ரொம்ப 4 4 திமுக டேர்ம் 4 தடவை 4 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு. செங்கோட்டையனோட டம்மி தான் இருப்பாப்ல உள்ள இருக்கு. ப்ரோ ஸ்பீச் 10 மினிட்ஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ கொஞ்சம் ப்ரோ தெரியல. அது இல்ல அதுக்கு மேலாம் பேச முடியாது ப்ரோ, வெயில நின்று. ஒரு ப்ரோ இனிமேட்டு யாராச்சும் என் ஸ்பேஸ்ல வந்து தயவு செய்து இந்த மாதிரிலாம் கிரிட்டிசிசம் பண்ணிருக்காதீங்க. உட்காந்து 20 நாள் தான் இருக்குது, இன்னமும் திருப்பி ஸ்டாலினுக்காக கூட்டமே இல்ல, கூட்டம் இல்லைன்னு கேள்வி கேக்குறீங்களா? யாராச்சு ரோட்ல வெறும் தார் ஜீப் வச்சுக்கிட்டு சும்மா நடந்து போயிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் அவர் ஏதாச்சும் பேசினா இருக்காரு? அங்க இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்கன்னா விட்டு தள்ளல. நம்மளுக்கு தேவை அங்க நரேட்டிவ் செட் பண்ணணும், அங்க வந்து நம்ம பிராண்ட் அங்க இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளவுதான். இன்னமும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவன் ரிவ்யூ இன்னும் ப்ராப்ளம் பேசியிருக்கலாம், ரிவ்யூ போட்டுட்டு இருக்கீங்க. ரிவ்யூ படம் ரிவ்யூ போட்ட காலம் எல்லாம் போச்சு. தயவு செய்து கிரிட்டிசிசம்ஸை விட்டுருங்க ப்ரோ. இதுக்கு மேல பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பேசியே ஓட்ட முடியும். 20 நாள் தான், உங்க பாசிட்டிவிட்டியை காட்டுங்க, அவ்வளவுதான். ப்ரோ இல்ல அதுக்குள்ள ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் டைம் வரும்போதே வந்து இவங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க ஏற்கனவே ஃபுல்லா வேலை பார்த்துட்டாங்க, எந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வராதுன்னு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அந்த இதுல நல்ல ஓட்டு வித்தியாசத்துல வந்துரும்னு. இப்ப திரும்பவும் ஏன் அங்கேயே போய் ஆரம்பிக்கிறேன்றதான் பிரச்சனையே. நான் சொல்றது ப்ராப்பரா ஒரு வீடா போய் எந்தெந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வராது, கட்சிக்காரங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் ஓட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, அங்க வந்து ஷுவர் ஷாட்டா விக்டரி. நான் பெரம்பூர் மட்டும் சொல்றேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கு அங்க வந்து விக்டரி வந்துரும், அதுல டவுட்டே இல்ல. ஏன் வந்து திருச்சியிலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல? ஐயா இந்த டவுட்ஸ் எல்லாம் விட்டுருங்கய்யா, அவர் என்ன பேசுறாரு நம்ம போயிடலாம். இல்ல நீங்க இல்ல நான் சொல்றது விட்டுருங்க. நீங்க பெரம்பூர்ல யாராச்சும் போய் இங்க ஓட்டு இருக்குன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அதுல வந்து நான் சொல்றது இப்ப இல்ல, எஸ்ஐஆர் டைம்லயே சொல்றேன், அந்த டைம்லயே ஃபுல்லா வேலை பார்த்தாச்சு. இன் அண்ட் அவுட். இல்ல ப்ரோ, இதனால உங்களுக்கு ப்ரோ எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன். இதனால நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கீங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு மெயில் வேணா அனுப்பிடுங்க. ஏற்கனவே வீடு வீடா போயாச்சு. ஒரு தெருவா வீடு வீடா போயாச்சு. போய் எந்த ஓட்டு இருக்கு எல்லார்ட்டையும் ஓட்டும் கேட்டாச்சு. அது அவர் பாத்துக்கிட்டோம் ப்ரோ. ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிவிக்கே பாத்துக்கும். நீங்க உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பெனிஃபிட்ஸ், அதுக்கு பாசிட்டிவிட்டி சொல்லுங்க. இது பண்ணிருக்கலாமே, இது இல்லாம அது ஒரு டன் கேஸ், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அங்க போவே தேவையில்லைன்ற. ப்ரோ ஒரு நிமிஷம் சரிங்க. கரெக்ட், நீங்க என்ன டன் கேஸா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் ஸ்டாண்டிங் அந்த தொகுதியில நிற்கும் போது அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் பேசாதான் மேட்டர் இல்ல. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் வார அவர் கிளியரா செட் பண்ணிட்டாரு. அவர் ஆல்ரெடி டன் கேஸா இருந்தாலும் எஸ்ஏஆர்ல முடிஞ்சாலும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு பண்ணிருக்கீங்க.
அதெல்லாம் கொஞ்சம் கூட பண்ணாதீங்க. அதான் நானும் சொல்றோம். கொஞ்சம் கூட கீழே யார் இருந்து சொல்றீங்க? கேக்குறப்ப கடுப்பு. மாறி ப்ரோ சில் அவங்க போயிட்டா இறக்கி விட்டுட்ட சம்பந்தமே இல்லாம இவனுங்களா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புல்த்தினா போயிட்டு ஸ்ட்ராட்டஜிங் வேலையை பாருங்கடா. இங்க ஏன்டா உட்காந்து ட்விட்டர்ல புல்த்திட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் அசிங்கமா இல்ல கேட்டு கட்சிக்காக அங்க அத்தனை நிர்வாகிங்க வெயில்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதை பாப்பாங்களா? எவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க? ஆன்லைன்ல உட்காந்து சும்மா கம்பு சுத்தி உட்காந்துருக்காங்க. தெரியாது இவங்களை பார்த்தாலே. இங்க உட்காந்து கம்பு சுத்தது இல்லாம நம்மளும் இது கொடுக்குறேன் அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து தயவு செய்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காதுங்கப்பா. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா திருச்சியில எல்லாம் நம்ம போயாச்சுல்ல. திருச்சி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியாச்சு. வெள்ளூர், கோயம்புத்தூர், மதுரைன்னு எல்லாமே போயாச்சு. ஓகேவா? சென்னை தான் நம்ம இன்னும் வந்து போல. ஸோ அதனாலதான் சென்னையை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில இருந்து அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது சில பேருக்கு புரியல, என்ன தெரியல. ஸ்ட்ராட்டஜி வேணுமா இருக்கட்டுங்க, எங்க போயிருந்தாலும் சரி. அவங்களுக்கு தெரியும் இல்ல, நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றோம். ரெண்டாவது டே அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு. நம்ம சப்போர்ட் பண்றதோட நிறுத்திவோம். உட்காந்து டிஎம்கேல இருக்கிற குறைங்களுக்கு உட்காந்து தீட்டு போடுங்க. அவ்வளவு இதை விட பெரிய அதெல்லாம் இதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பாருங்கப்பா. உட்காந்து இந்த ஊருக்கு போயிடலாம், அந்த ஊருக்கு போயிடலாம், இவ்வளவு பேசிருக்கலாம், இதை மிஸ் பண்ணா பேசிருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? He knows better than you guys. We are seeing from different angle. He is seeing from a different angle. இன்னைக்கு அவரோட இந்த ரோட் ஷோ பார்த்துட்டீங்க. It will make a lot of big difference. So we should not underestimate whatever they are planning. Either we come to know what is happening at end of the May 4th. So let's not comment whatever they're doing. Let's support. Let's take a positive things. Move on. Don't hurt it. ஏதோ தப்பா சொன்னா மன்னிச்சுக்கங்க. But otherwise I don't know anything. இல்ல நல்லா போயிட்டு இருக்கும்போது நடுவில் யாரோ ஒரு ஆள் மாதிரி இருந்து பேசிட்டு போறது ரொம்ப கடுப்பா இருக்கும் சம்டைம்ஸ் கேட்கும் போது. யாரு கோஸ் ஒரு ஐடி மேலே ஏத்தி விட்டாரு. இது இவனை யார் பேசுறது ஒண்ணுமே கேட்கல. அந்த மாதிரி தான் கேட்கல. டிராவிட் விட்டப்பா நான் பேசுறேன். விட்டவா கேக்குது. இல்ல இப்ப அவரு யாரோ ஒரு ஆள் பேசினாரு. 10 நிமிஷம் தான் பேசினாரு, 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கு பத்தி பேசுறதுக்காக தான் நானும் வந்தேன். இப்ப வந்து பெர்செப்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். கேம்பெயின் இது வந்து வேற எதுவும் இல்ல. கேம்பெயின். இந்த கேம்பெயின்ல வந்து மக்களுக்கு அவர் வந்து ரோட்ல இறங்கினாலே போதும், பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கிட்ட காட்டினாலே போதும், கை காட்டிட்டு இந்த மாதிரி வரது பார்த்தாலே போதும். என்ன பேசினாரு, ஏது பேசினாருன்னு வந்து மக்களுக்கு இப்ப வந்து அவரு அதையும் தாண்டி இஷ்யூஸ் பேசியிருக்காரு. மாநகராட்சி ஊழல், அது இது நிறைய ஸ்டேட் வைட் இஷ்யூஸ் எல்லாமே பேசியிருக்காரு. இஷ்யூஸே பேசாமலாம் இல்ல. கவின் அவரே வந்து டாஸ்மாக் பத்தி பேசியிருக்காரு. பிளஸ் அந்த நேருவோட ஊழலை பத்தியும் பேசியிருக்காரு. அந்த விழாத்துக்கெல்லாம் டாய்லெட் போகும்போது அந்த நடந்த பிரச்சனையும் பேசியிருக்காரு. இப்ப வந்து எனக்கு நானும் வந்து ஏன்டா 10 நிமிஷத்துல பேசி போயிட்டாருன்னு நினைச்சேன். பட் அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது வெளியே வரும்போது, அவர் அங்கிருந்து வெளியே வரும்போது தான் நானும் நினைச்சேன். இப்ப வந்து அவர் வெளியே வந்து கை காட்டினாலே போதும். சரியா? இது வந்து அது பேசல, இது பேசல. பெர்செப்ஷன் வார் தான் இப்ப கிரியேட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. பெர்செப்ஷன் வார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிடிக்ஸ் நிறைய இப்ப வந்து ஒரே நிமிஷம். பாலிடிக்ஸ் நிறைய பேர் எமோஷனலா தான் பாப்பாங்க. எமோஷன் பேசிஸ்ல தான் இங்க தமிழ்நாடு. ஒரு விஷயம், நீங்க கண்டென்ட் பேச வேண்டிய காலம் எல்லாம் போயிருச்சு. இந்த 20 நாள் வந்துட்டு அவர் ஆராய்ச்சி தான் பண்ணணும். அதை வச்சுதான் ஓட்டு வாங்கணும். இங்க வந்து கண்டென்ட் பேசணும், இந்த தொகுதியில் இந்த பிரச்சனையை பேசணும். 234 தொகுதி அவர் போகவே போறதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இவர் இறங்கி கை காட்டினாலே போறோம், ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த கடைசி 20 நாள் கூட உட்காந்து போற சொல்ல இல்ல. அதான் கார்த்திக், இப்போ இவர் வந்து வெளியே வந்து சும்மா கை காட்டினாலே போதும். அது பேசல, இது பேசல, இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ இல்ல, அவர் வந்து மக்களை வந்து பார்த்தாலே போதும். மக்களை பார்க்கணும், மக்கள் அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். இல்ல கவினே, நம்ம எவ்வளவு அவன் கடந்திருந்தோம், அந்த ஆள் வெளியே வரமாட்டானான்ட்டு. நீங்க வந்து சென்னையே ஸ்தம்பிச்சிருச்சு. இதுதான் வேணும். இந்த கடைசி 20 நாள் நம்ம என்ன பர்செப்ஷன் கிரியேட் பண்றோமோ அதுதான் ஓட்டாவும் கன்வெர்ட் ஆகும். அதை விட்டுட்டு இதை பேசணும், அதை பேசணும்.
இல்ல இப்ப அதே மாதிரி சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் போக முடியாது. பட் இன்னைக்கு சென்னையில 4 இடத்துல போன வச்சுக்கோங்க, அது சென்னை மொத்தமா வந்து அலையடிக்கும் அது. அதனால சென்னையில எல்லா ஆமா இடத்துலயும் போக வேண்டிய அவசியமும் இல்ல. ஆமா அதே இன்னைக்கு அதே மாதிரி திருச்சியிலையும் எல்லா இடத்துலயும் போக வேண்டிய அவசியமும் இல்ல. அவர் ஒரு அந்த மாவட்டத்துல ஒரு 2-3 ஒண்ணு தொகுதியில போனாலே அது இல்ல எல்லா நான் இடத்துலயும் என்ன போய் சொல்றேன்னா, சேர்ந்துடும். இப்போ இன்னைக்கு ஒரு 3 மணி நேரமா போயிருக்காரு. இந்த 3 மணி நேரம் போதும் சென்னையை கவர் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். நீ 16 தொகுதிக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு இங்க வந்து யாருமே வந்து அது பேசல இது பேசலன்னு சொல்லி பேசாதீங்க. ஏன்னா போயிட்டு இருக்கிற பார்த்து போகக்கூடாது. இன்னொரு அவர் பேசுற விஷயமும் பீப்புள் கூட கனெக்ட் ஆகணும் தான் பேசுறாரு தவிர ப்ராப்ளமோ இல்ல பாலிடிக்ஸ்ல என்ன இம்பார்ட்டண்டா பேசணும்லாம் இல்ல. அவர் எமோஷனலா கனெக்ட் ஆக பாக்குறாரு, அவ்வளவுதான். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்தா போதும். இவர் அதே மாதிரி இங்க ஒரு நிமிஷம் இங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் எல்லா பிரச்சனையும் பேசணும், மத்தவங்க மாதிரி வந்து வாக்குறுதி கொடுக்கணும், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு மொட்டை வாக்குறுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு ஸ்பேஸுக்கெல்லாம் தயவுசெய்து வராதீங்க. இல்ல அவங்களுக்கு ஆண்டனி, தெரியும். நீங்க சொன்னது இருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ம். அங்க இருக்க பிரச்சனைக்கு பிரச்சனை இவர் பேசுறாருனாவே அதை இவர் ரிசால்வ் பண்ண போறாருன்றதுதான் இன்டைரக்டான அர்த்தம். அந்த பிரச்சனையோட வெஹமென்ஸ் என்ன அதெல்லாம் தெரியாம நம்ம பாட்டுக்கு லோக்கல் இஷ்யூஸை எல்லார் முன்னாடியும் பேசிட முடியாது. அது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டா மாறிடும். நாளைக்கு நீங்க பேசியிருக்கீங்களே அதை பண்ணலையேன்னு கேட்பான். அதுதான் சொல்றேன். ஏங்க அவர் வந்து கரெக்டான இல்ல அவரு ப்ராப்பரா இருக்காரு ஆண்டனி ஸ்ட்ராட்டஜில. மேபி ஏதாவது இன்னும் அந்த தொகுதியில இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ அப்படி வேணா சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஒண்ணு சொல்றேன். இஷ்யூஸ் விட இந்த லாஸ்ட் 20 டேஸ் வந்துட்டு ஸ்டாலினை பேஷ் பண்றவங்க தான் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான், முடிஞ்சு. டிஎம்கேவா அடி அடின்னு அடிக்கணும், எமோஷனலா கனெக்ட் ஆகும், கூட்டத்தை காட்டணும். மூணே விஷயம் தான். இல்ல ஒரு நிமிஷம், யார் வேணுங்கிறதான அவர் டிசைட் பண்ணணும், பண்ற மாதிரி பேசணும். சும்மா உட்காந்து இப்பயே உட்காந்து இஷ்யூவை பேசிட்டு இருக்க முடியும்? கன்விக்ஷனை டெவலப் பண்ணணும். விஜயா ஸ்டாலினா, அவ்வளவுதான். இல்ல விஜய் இத பேசினாதான் ஓட்டு அப்படிலாம் யாரும் கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. மக்களுக்கு தேவை கன்விக்ஷன், அவ்வளவுதான். அவர் வந்து ப்ராப்ளம் பேச மாட்டேங்கிறாரு, என்ன இஷ்யூன்னு பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. 20 நாள் எலெக்ஷனை வச்சுட்டு இஷ்யூ பேசிட்டு இருந்தா இது பண்ணிடுமா? அதாவது இந்த கவர்மெண்டோட ஃபெயிலியர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. விட்டோபா கேக்குதா? கேக்குது. யாரு பேசுறது? நான் பாலாஜி பேசுறேன் ப்ரோ. எந்த டிவி சேனல்லயும் அண்ணன் பேசுறது எதுவுமே போடல, நம்ம யூடியூப்ல மட்டும் தான் வருது. கட் பண்ணி மட்டும் கொஞ்சம் டிஎல்ல சுத்த விடுங்க. ஓகே ப்ரோ. இல்ல அது மிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இதுல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிவி சேனல் பக்கத்துலயே போல. அடுத்தது சந்தோஷ் சொன்னார்ல கையை காட்டிட்டு போலான்னு. அப்படி கை காட்டதா ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் இல்ல கை காட்ட முடியாது. அதனாலதான் வண்டி உள்ளாரே உட்காந்துட்டு போறாரு. இல்ல இவர் வந்து வெளியே வந்தாலே அது ரோட் ஷோ தான். இவர் கேம்பெயினுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவர் பண்றது இப்ப வந்து ரோட் ஷோ தான். அவர் வெளியே வந்தாலே ரோட் ஷோ தான். விஜய் மத்தவங்க பண்ற மாதிரி நடந்தால் அவ்வளவுதான். அதாவது இப்போ நேற்று அவர் பேசுனதும் சேம் தான், இன்னைக்கும் அவர் பேசுறது ஒண்ணுதான். அவர் வந்து மக்களோட பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது வந்து நான் உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க புள்ள, உங்க தோழன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேசிட்டு இப்ப வந்து வாக்கு சேகரிக்கணும். அதுதான் அவர் பண்றாரு. அதுதான் கரெக்டா பண்ணணும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அவர் பாத்தீங்களா? இல்ல எல்லா தலைவரும் அதுதான் இப்ப இந்த டைம்ல வந்து பண்ண வேண்டியது. இல்ல ஒரு நிமிஷங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வாக்காளர்கள் தான் சொல்லுவாங்க. அவர் எந்த இடத்துலயும் வாக்காளர்கள் யூஸ் பண்ணவே இல்லை இந்த பிரச்சாரத்துல. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். இவர் வந்துட்டு மேலோட்டமா எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் பேசணும். இப்போ ஒவ்வொரு தொகுதியில நிக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட் தான் போயிட்டு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் தனியா போய் பிரச்சாரம் பண்ணணும். புரியுதுங்களா? சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போயிட்டு எல்லா தொகுதியிலும் உட்காந்துட்டு உங்க தொகுதியில் என்ன பிரச்சனை, உங்க தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தனித்தனியா பேச மாட்டாங்க. இப்போ பெரம்பூர்ல பேசினாருன்னா பெரம்பூரை பத்தி பேச மாட்டாரு, தமிழ்நாட்டு மொத்தம் சேர்த்துதான் உட்காந்து பெரம்பூர்ல பேசுவாரு. இப்ப குளத்தூர்லயும் அதுதான் பேசுவாரு. இத முதல் புரிஞ்சுக்கோங்க. குளத்தூர்ல வேற மாதிரி கொஞ்சம் இருக்கும்டா. இல்ல அவர் எந்த இடத்துலயும் வாக்காளர்கள் யூஸ் பண்ண பாருங்க, அதுவே ஒரு பெரிய குளத்தூர்ல ஏதோ ஸ்பீக்கர் செட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஆமா, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போல. சரி, இப்ப எங்க இருக்காரு கார்த்தி? லைவ் பாரு. இது குளத்தூர் தான் போயிருக்காரு.
அப்போ அவர் அந்த இவர் விஎஸ் பாபு அவர் வண்டியில மேல ஏறுவாரா? அவர் ஏறி தான் பிரச்சனை ஆமா கேட்கணும். ஏறிதான் ஏறணுமா? ஆமா ஏறணும். ஆமா விட்டப்பா அண்ணன் நாமினேஷன் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ, மீதி நான் டிஎம் பண்றேன். பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் 10 நிமிஷம் 1 மணி நேரமா வந்து பிரிட்ஜ் மேல கிரௌட பாருங்கடா. ஏங்க மெயினா அந்த நாமினேஷன் தாங்க பார்க்கணும். எந்த சேனல்டா கவினு? ஓ அதுவா? ஓகே ஓகே. ஏய் இந்த நாம் தமிழர் எத்தனை போட்டானுங்கடா அதுக்குள்ள? இது மட்டும் தான் போடுவானுங்க போல. இந்த வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்ற தற்குறிங்கெல்லாம் உட்காந்து பார்க்கணும் கண்ணை திறந்து. அந்த ஆள் வெளியே வந்தா என்ன நடக்கும், தமிழ்நாடோட தலைநகரமே ஸ்தம்பிக்கும்ன்றத உனக்கு தெரியணும். காட்டிட்டாரு ட்விட்டர்ல ஒரு இல்ல இன்னைக்கு சென்னையில நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. விஜய் தான் சிஎம், விஜய் மட்டும் தான் சிஎம்னு. இதெல்லாம் வந்து அப்நார்மல்ரா கார்த்தி, சீரியஸா. ஆமா சும்மா பேசல. இந்த 20 நாள் நாமளே இவரோட புள்ள நிறைய டைம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல கார்த்தி, அங்க ஒருத்தர் வந்து சும்மா வீசி ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு ரோட்ல. ஒரு பயல் இல்ல அங்க ரோட்ல. இல்ல பாலாஜி, அதுவே கூட்டி சாயபாபு கூட்டின்னு வந்திருக்காரு. கையில பலூன்லாம் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. டான்ஸ் ஆட ஒரு கும்பல் ஏற்பாடு பண்ணுவாரு. ஆமா அதுக்கு ஆர்கனைசர் யாரு தெரியுமா? ஸ்ரீதர் மாஸ்டர். இது செங்கோட்டையனுக்கு அபாரமான வரவேற்பு. அந்த கோபி செட்டி பாளையத்தோட என்ன சொல்றது, அது ஒரு கோட்டை மாதிரி. அவருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சு கூட பாக்கல. பார்த்தாலும் கோட்டைன்றதை விட கோபி செட்டி பாளையத்தோட இப்போ நம்ம அண்ணாவை வீட்டுல எப்படி ஒருத்தரா பாக்குறோம், கோபி செட்டி பாளையத்துல செங்கோட்டையனுக்கு அதே செல்வாக்கு இருக்கு. சுயேட்சை சிம்பல் நின்னா கூட ஜெயிப்பாரு அவரு கோபி செட்டி பாளையத்துல. ஆமா குளத்தூர் ஸ்தம்பித்தது. டேடி அழ ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி பண்றான். ப்ரோ ஜோஷா பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அண்ணனை பாத்துட்டேன் ப்ரோ. எப்படி சொல்றது, செம்ம கிரௌட்னா அந்த லெவல் கிரௌடு சான்ஸே இல்ல. நான் ஒரு உண்மையை சொல்றேன், அண்ணனுக்கு வந்து லேடிஸ் அவ்வளவு சப்போர்ட் இருக்காங்க. நானும் ஆமா வேற லெவல். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அண்ணன் பாக்க என்ன தக மின்றாரு ப்ரோ. சீரியஸாவே பெரம்பூர் தொகுதியா ப்ரோ? இப்ப விஷுவல்ஸ் பாருங்கடா அப்படியே. ஓகே நீங்க எங்க பாத்தீங்க? இப்போ கொளத்தூர் தான போய் இருக்காரு. இது கொளத்தூர் ஸ்டார்டிங் இதுதான் ப்ரோ. டேடி அழுதுன்னு இருப்பாரு உட்கார்ந்து. எல்லாருமே இல்ல பர்தாலாம் போட்டு அண்ணனுக்காக ஓட்டு கேக்குறாங்க ப்ரோ. ஓஹோ. அதுல ரோட்ல போறங்க. இப்போ அண்ணன் வந்து 500 மீட்டர்ல வந்துட்டு இருக்காருன்னா இங்கே இந்த மூலக்கடை எல்லாத்தையும் பிளாக் பண்ண என்ன சொல்றது, ஸ்தம்பிச்சிருச்சு அப்படியே எல்லாம். ஐயோ லைவ் பாருங்க, வண்டியை தூக்குறானுங்க. மூலக்கடை பிரிட்ஜுக்குள்ள தான் ப்ரோ ஆட்டி எடுக்கிறானுங்க வண்டியை. அந்த பிரிட்ஜுக்கு கீழே வண்டியை நீங்க மாட்டீங்க பையா. வண்டிக்கு பிரிட்ஜு கீழே அப்படியே அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. இல்ல ஜோஷுவா, நீங்க மீட்டிங்கே போனீங்களா இல்ல எங்க பாத்தீங்க? பெரம்பூர்ல என்ன கிரௌட் இங்க பாருங்க. கொளத்தூர் ப்ரோ நான் மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. போனீங்களா? ஓகே ஓகே. குழந்தைங்க எல்லாம் கூட்டு போகாதீங்க படிச்சு சொல்றாருடா. ஏன்டா கேட்க மாட்டீங்க? இல்ல ப்ரோ அது எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் குழந்தைங்க கூட்டு வந்து அவ்வளவு இதா இருக்காங்க. நீங்க நான் சும்மா சொல்ல, அந்த நேர்ல அந்த அவ்வளவு லேடிஸ் ஃபேன்ஸ் எப்பா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது. அவர் நார்மலாவே ஜெயிச்சிருவாருடா. நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம 20 கவினு. ஆமா சென்னை கோட்டையில ராடு இறக்கிட்டாருடா. முழுப்பேன் ராடு இறக்கிட்டாண்டா.
டேய் என்னடா 2-3 கிலோமீட்டருக்கு டிராபிக்கா இருக்கும் போல. டேய் கவின் என்ன தெரியுமா மேட்ரு? இது மூவிங் கிரவுட்லாம் இல்ல, அங்கங்க ஏறிக்கிட்டே போகுது கிரவுடு. ஆமா ஆமா ஆக்சுவலி அந்த ஆள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் மெட்ரோ சொல்ல வராரு. வேலை கம்மிச்சிட்டா. சரி நேரம் ஆர்டி சேகர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? இருக்கஞ்செடியோ இறுக்கி போடுச்ச மாமா. கவின் எந்த முடிச்சு நேரத்துல விட்டீங்க என்ன போங்க. பாட்டு பாத்தீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஒரு நாய் ஒண்ணு நம்ம ஸ்பேஸ ரெக்கார்ட் பண்ணி அங்க ஓட்டிட்டு இருக்கு. அதான் நாயின்னு சொல்லிட்டீங்களே ப்ரோ, அதோட ஃப்ரீயா விட்டுருங்க. அவ்வளவுதான். சொட்டைய ரெண்டா பொழந்தாதான் ஃப்ரீயா விடுங்க ப்ரோ 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 ப்ரோ. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம மக்கள் நம்மளுக்கு இல்ல நல்லது பண்ண போறோம். ஒரு ஒரு 4 நாளா 4ஆம் தேதி ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் புழக்கப்படும் ஓட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். ரிமூவ் பண்றேன் முதல்ல. பேசினீங்க ப்ரோ. இப்போ இதெல்லாம் ப்ரோ மேல வர போறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேல வராரா? மேல வர போறாரா? ஆமா, ஹெவி கிரவுட். இவரை பார்க்காம போக மாட்டாங்க போல இருக்கு. சீட்ல இல்ல, அண்ணன் சீட்ல இல்ல, மேல வர போறாரு. இதெல்லாம் ஒருத்தனுங்க கனவு காண்டிருப்பானுங்க. நம்ம நிஜத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி இது என்ன பண்றது? காலம் பொறுத்து இருந்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. என்னப்பா பேச போறாரு போலீங்க. இங்கேயா பேச போறாரு? இல்லையே எழுந்து போயிட்டாரு. வந்துட்டாரு. உட்காரு. ஆமா காணோம். வந்துட்டார். ரைட். அந்த வண்டியில ரெஸ்ட் ரூம் இருக்கா? இருக்கும்டா. இப்ப என்ன சிக்னல் போட்டா நிக்கிறாங்க. விட மாட்டாங்க அவங்க, பார்க்காம போக மாட்டேன்னு விட மாட்டாங்க. இங்கதான் பேச போறாரு போலங்க. ஏண்டா இந்த கிரவுட இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியை வந்து காசு கொடுக்காம திமுகவால கூட்ட முடியுமா என்ன? கோட்டைன்னு சொன்ன இடத்துலயே 200 ரூபாய் கொடுக்காம வரமாட்டான் போல எவனும். இந்த பாட்டா போட்டாலே அங்க கொத்தடிமைங்களுக்கு யூரின் வந்துடும். ஆனா உண்மையிலேயே அந்த செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் நம்ம நன்றி சொல்லணும்டாப்பா. சாமி அவனுங்கடா அவனுங்க தொங்கிட்டே வரானுங்க. ஆமா ரொம்ப கஷ்டம் தான். அது ஷிஃப்ட் போட்டு மாத்திக்கிறானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாத்தி நிக்கிறாங்க. பாவம் பாதத்தையே வந்து பாவமா இருக்கு. சரியான வெயில் வேற. சிக்னல் அதனால. சரி போலீஸ் எங்க? போலீஸ் எல்லாம் இல்லடா, அவங்க லொகேஷன்ல மட்டும்தான். ஒருத்தனையும் கண்ட என்னடா எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப பெர்மிஷன் இதுல கேட்க சொல்றீங்க சம்பந்தமே இல்லாம போலீஸ் வர. இவனுங்க பாரு ஆட்டோ ரோட்ல நிறுத்தி வச்சுட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் இந்த சீமானு இந்த இபிஎஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ணதை பார்த்து எங்கேயா இருக்க வாயா டிராபிக் போலீஸ் இருக்காங்க. நார்மல் போலீஸே பக்கத்துல இல்ல, எல்லாருமே விட்டு போயிட்டானுங்க. பெரம்பூர்ல இருந்து வரல போலீஸ் பக்கத்துல இல்லவே இல்ல. போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பாட்ல மட்டும் தான் இருப்பாங்க, மூவிங் இருக்க மாட்டாங்க. இல்ல ஒரே ஒரு டிராபிக் போலீஸ் மட்டும் வண்டி முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. உள்ள திருமணம் வேற. அதனால கொளத்தூர்ல வேற பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா ரோட் ஷோ பண்ணிட்டாரே பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. இவனுங்க தான்டா முட்டா பசங்க. இவனுங்க எல்லாம் இப்ப என்னத்த கவர்மெண்ட்ல வேலை பாங்கனானுங்க. இங்க வர பாலத்து மேல போற. அப்பா அழகா மேல நின்னு போனாலே சைடுல எல்லாம் பாத்துட்டு ஒருத்தன் இந்நேரத்துக்கு நெஞ்சில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பான்ல வீட்டுக்குள்ள. கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்து. அதான் பாக்குறேன், இததான் பாத்துட்டு சொல்றேன். டேய் சின்ன தம்பி என்னடா நம்ம தொகுதியில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு திட்டின்னு இருப்பாரு. வண்டி எங்க நின்னுடுச்சாமே, விஜய் வராரு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்ட்டாங்க போல. ஆமா ஸ்டாலின் ஒரு ஜீப்ல போயிருந்தாரு. அந்த அது என்னாச்சு? அது தெரியல, அது வீடியோ தான் பார்த்தேன் நான். அதான் எங்கேயோ கொஞ்சம் ஓரம் கட்டி நிக்க சொல்லிட்டாங்கன்னு நியூஸ் வருது. விஜய் வராரு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நாளை முதல்வர் வராரு, ரிட்டையர்ல கொஞ்சம் ஓரமா நில்லுங்கன்ட்டு. ரஜினி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு, இன்னொரு அரசியல்வாதி வராரு. ஆக விஜய் வர நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஆக அவர் வெளியே வராம நகர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மறைச்சு நிக்கிறாங்க.
என்னது டெஃப்லான் கோட்டிங் போட்ட ஒரு ப்ரூஃப் வண்டி தான்டா போறதுக்கு அப்போ தான் வழி இருக்கு. 2 என்னடா இடத்துல வண்டி வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இவர் அஃபெக்ட் பண்ண ஆனா மாட்டேங்குது. உண்மையாவே கிரௌடு நாளுக்கு நாள் ஏறுதே தவிர குறைய மாட்டேங்குது. கரூர் விஷயத்திலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் ஆனா இன்னமும் அவர் வந்து அந்த கிரிட்டிக் ப்ரூஃபான்னு டவுட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல விட்டோவா கரூர் ஒண்ணு இந்த டிவோர்ஸ் கேஸ் வச்சு ஒரு இது பண்ணாங்க, அவ்வளவுதான் விஜய் முடிஞ்சாரு அப்படின்னாங்க, அதுவும் போச்சு. இருந்து கடைசி பிரம்மாஸ்திரமும் அவுத்துட்டானுங்க. ஆமா, நம்ம அண்ணன் தான் தேவையில்லாம ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல, இல்லன்னா அது அப்பயே டஸ் புஷ்ன்னு போயிருக்கும். சரி விடு. இல்ல அது சரி விடு. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் வேண்டாம். இக்னோர் ஒரு பண்ணுங்க. ஒரு போலீஸ் இல்ல ரேவன் போ மேல எடுத்துக்க. யாரு ரேவன் போ இருக்கா? சாரிடா பாக்கல, கொடுத்துட்டேன். அவர் தர எலேசி வணக்கம். என்னடாச்சு மாமா? ஒண்ணுமா அந்த டிராபிக்க தாண்ட முடியல மாமா. ஏண்டா பக்கத்து உள்ள 1 நிமிஷம் தான்டா சொன்ன வீடு. நான் தான் சொல்றேன் டேய், யூஸ்வலா வந்து நான் போறேன் 1 நிமிஷம் ஆகாதுடா இந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு. இப்ப பிரிட்ஜ் கீழே தான் இருக்காரு, நான் இப்ப பிரிட்ஜ் மேல ஏற போறேன். அப்படியா? சரி ஆல் ஓகே இல்லங்க. ஆல் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், வெல் டிசிப்ளின்ட், எவ்ரிவன் ஆர் குட். ஓகே. என்னடா சரியான ரிசெப்ஷனா இருக்கேடா. நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஏரியால எல்லாம் வந்து இது பாரு இப்படியே பண்ணிட்டு இருக்கு. சில பேர்லாம் ஜூலி அக்காலாம் சுத்திட்டு இருக்கு, எங்க வாய் விட போறாங்கன்னு தெரியல. எங்க ஏரியால உண்மையாலுமே விஜய்க்கு பயங்கரம். பீக் ஃபார்ம்ல இருக்காரு ரேவந்த். கிரவுட் மேக்னெட் மாதிரி இருக்கிறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வேன்டா, இந்த கிரவுடு சென்னையில 2 பேரால மட்டும்தான் இழுக்க முடியும். அது வேற யாராலையும் எவனாலையும் முடியாதுடா. யார் அந்த 2 பேரு? ஒண்ணு அண்ணன் சொல்ல வேணாம். ஓகே அண்ணன் பிக்ஸ் ஆயிக்கோ. இன்னொன்னு நண்பர், உண்மையாலுமே நண்பரால கிரவுட பீப்புள் பண்ண முடியும். அதை தாண்டி கிழவன் செத்தவன் எல்லாம் மாப்பிள்ள அவன் வந்து இந்நேரத்துக்கு அனாசின் போட்டு படுத்திருப்பான் வீட்டுல. ஆமாமா, அவனும் வந்து பெரம்பூருக்கு வந்திருக்கான், கிரௌடே வரல அப்போ. ஏய் தெரியும்ல, அவன் பெரம்பூருக்குலாம் வந்திருக்கான், அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னப்போ. அதெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு வந்தான் எங்க ஏரியால. அவன் நான்லாம் போனேன், போய் அந்த சைடு கூட போல, மூக்க முடிட்டு நடந்துட்டு போனேன். சரி விடு. இன்னைக்கு ஆனா நல்ல கிட்ட பார்த்தாச்சு. குட் தரிசனம். போட்டோ வந்திருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் வரல. உண்மையா வந்திருக்குடா. அனுப்பிவிடு. ஏன்னா அவன் தான் டிபிலேயே வச்சிருக்கான். அது இல்லடா. யாரா அது? இல்லடா, ஒரு மணி ஸ்டாலின் ஐயா வந்து அந்த ரோட்ல போனப்போ அந்த வீடியோ பாத்தீங்களா? யாரும் பேனிக் ஆகாதீங்க, அந்த கிரௌட் அவருக்கு அந்த கிரௌட் கிடையாது. அண்ணா அந்த ரூட்ல இப்ப போறாரு. அதான் ரேவந்த் அவர் ஒதுங்கி நிக்க சொல்லிட்டாங்களா, விஜய் வராரு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டாங்க போல. ஆமாமா, அவரு ஆனா ப்ரோ அங்கிருந்து வந்து இன்னும் 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல ப்ரோ. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா ப்ரோ? போக முடியல ப்ரோ. இல்ல இப்ப பெரம்பூர் அந்த இது வந்து அந்த ஒரு இது பைக் இது அந்த பாயிண்ட் தான் வந்து நினைக்கிறேன். எனக்கு டவுட் என்னன்னா, இவரு லெஃப்ட் பிரிட்ஜ் கீழே லெஃப்ட் எடுக்கிறாரா இல்ல பிரிட்ஜை தாண்டி போய் லெஃப்ட் எடுக்கிறாரா? அது மட்டும் பிரிட்ஜ் கீழே லெஃப்ட் எடுத்துட்டாரு. பிரிட்ஜ் கீழே லெஃப்ட் எடுத்துக்காரு. அதான் அந்த பைக் சென்டர் இருக்கு பாருங்க, செகண்ட் ஹேண்ட்ல பைக் வைப்பாங்களே, பிரிட்ஜ் கீழே லெஃப்ட் எடுத்துருக்காரு. அப்ப ஐநாவரம் போறாரு, ஐநாவரம் போயிட்டு அப்புறம் குளத்தூர் போறாரு. ஆமா இது ஆனா மெயின் மீடியா எல்லாம் எதுவும் கவர் பண்ணல ப்ரோ. வெரி நம்மளுக்கு மட்டும் கவர் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஷேர் பண்ணிடலாம் அந்த பிரிட்ஜ் ஷாட். அண்ணன் எடுத்த செல்ஃபி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் எல்லாம் யூடியூப் தாங்க பாக்குறாங்க மேஜரா. ப்ரோ ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ், அது ஆக்சுவலா மூலக்கடை பிரிட்ஜ் ப்ரோ. அதுல இருந்து லெஃப்ட் மூலக்கடை பிரிட்ஜ் லெஃப்ட் எடுத்துறாங்க. இப்ப பெரம்பூர் போவோம், பெரம்பூர் ரைட்ல போனா திருவிக நகர் வரும், திருவிக நகர்ல இருந்து உள்ள போய் குளத்தூர் போயிடுவாங்க அப்படியே.
ரைட்ல எடுத்துருவாங்க இப்போ. லெஃப்ட் எடுத்துட்டாரு. இல்ல பிரிட்ஜ்ல இருந்து லெஃப்ட் எடுப்பாங்க ப்ரோ. கொஞ்ச தூரம் ஸ்ட்ரைட்டா போகணும். கொஞ்ச தூரம் போனோடனே அங்க இருந்து ரைட் எடுக்கணும். ஆனா ரோட் ஷோ கேட்டுறோம்டா கேக்குதாடா எப்படியா மீட்டிங். கேக்குதாடா கேக்குதா ஓகே ஓகே போன் வந்துச்சு கேக்குது பாண்டா ஒரு தாத்தா பின்னாடி என்னது இது இவ்வளவு நேரம் அப்படின்னு பாக்குறாரா ப்ரோ ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அப்ப அங்க கூட்டத்துல வந்துல ஒரு அம்மா வந்து மயக்க போட்டாங்க. அதுல ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க பாருங்க. பாலிமர் சேனல்காரன் உள்ள பூந்து எப்படியா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறான். போலீஸ்காரன் தலையில போட்டு இறங்குன்றா இறங்கவே இல்லை கூட்டத்துல. டேய் அவன் எவன்டா அங்க மைக் நீட்டுறான் ஒருத்தன் ஏனையில இருந்து கேனப்பைய. எப்படிப்பா எங்க ஏரியா சம்பவம் செம்மையா அப்புறம் அடிக்கடி இப்படி பாப்பீங்க. ஆனா உங்க ஏரியா விட கொளத்தூர் ஏதோ மேலா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் பட்டா லூசு. இல்ல உங்க ஏரியால பிளாக் பண்ணிட்டாங்க பெரம்பூர்ல. அங்க பாதியா பிரிச்சு